ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே. இப்போது வந்து பார்த்தோன்னா C# எப்படி வந்து ஏஜ் கால்குலேட் பண்ணுறது அதை பற்றி ஒரு வீடியோஸை இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அது என்னோடய ஃபார்ம் ஒன்று இருக்குது, ஃபார்ம் 3ன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஏஜ் கால்குலேட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 டே டைம் பிக்கரை எடுத்துக்கிறேன். ஸோ டே டைம் பிக்கர் 1, டே டைம் பிக்கர் 2, அப்புறம் பார்த்தோன்னா ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸும் ஒன்று எடுத்துருக்கேன், ஒரு பட்டனும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பட்டன் எடுத்துட்டேன். ஸோ நம்மளுக்கு தேவைன்ற அளவுக்கு நான் பெருசு பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன், ஒரு இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டே டைம் பிக்கரை எப்படி வந்து ஃபார்மேட் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போது இந்த இது ஃப்ரம் டேட்டு என் டேட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ப்ராப்பர்ட்டிஸில் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தோன்னாக்கா நான் கஸ்டம்னு சூஸ் பண்ணிக்கிறேன். கஸ்டம் ஃபார்மேட்டில் DD ஃபார் டேட்டு, கேபிட்டல் MM ஃபார் மந்த்து, ஸ்மால் YY ஃபார் இயர். ஸோ இப்போ நான் கொடுத்துக்கிற ஃபார்மேட்டில் இங்கே டிசைன் ஆகிடுச்சு. ஸோ இது டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆஃப்டர் டிசைனிங்க்கு அப்புறம் இதை வந்து பார்த்தோன்னா இப்போ நான் இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு நான் டிசைன் பண்ணுறேன். டிசைன் பண்ணிட்டு திரும்ப வந்து உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி இப்போ டிசைன் பண்ணியாச்சு. திஸ் இஸ் டேட் டைம், ஸ்டார்டிங் டேட், எண்ட் டேட். இதில் வந்து ஏஜ் வந்து எனக்கு வரும். இது வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனை வந்து டபுள் கிளிக் பண்ணோன்னே எனக்கு நான் அது பட்டன் கிளிக் ஈவெண்ட் வந்துடும். ஸோ பட்டன் 1 டாட் கிளிக் ஈவெண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து டேட் கால்குலேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் வந்து பப்ளிக் லாங் ஏஜ் கால்குலேட் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் 2 பேராமீட்டர் டிக்ளேர் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்தோன்னா சிஸ்டம் டாட் டேட் டைம் ஸ்டார்ட் டேட். அனதர் ஒன் பார்த்தோன்னா சிஸ்டம் டாட் டேட் டைம் என் டேட். இப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்டில் வந்து என்ன சொல்லுது, இதில் வந்து எரர் த்ரோ பண்ணுது. ஏன்னா இதில் வந்து நான் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ ரிட்டர்ன் பண்ணுறேன். ஏன் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து வாய்ட் யூஸ் பண்ணால் நம்ம ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல, நம்ம வாய்ட் யூஸ் பண்ணல, அதனால் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், லாங் ஏஜ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். இப்போ அதையே வந்து ஏஜ் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எந்த எரரும் ஷோ பண்ணல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேட், ஃபஸ்ட் டேட், ஸ்டார்டிங் டேட்டுக்கும் எண்டிங் டேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், டைம் ஸ்பேம் அப்படின்ற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறேன். டைம் ஸ்பேம் TS ஈக்குவல் டு நியூ டைம் ஸ்பேம். இதில் வந்து டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், end date dot ticks minus start date dot ticks. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுனா எனக்கு இப்போ இதில் TSல என்ன கிடைக்கும்னா ஃபுல் டிஃப்ரென்ஸ் வந்து கிடைச்சிடும். 2 டேட்டுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் எனக்கு கிடைச்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏஜ் ஈக்குவல் டு, இது லாங்கில் இருக்குது அதனால் லாங்க்கு கன்வெர்ட் பண்ணி இப்போ இது உள்ள TS டாட் டேஸ் டிவைடட் பை 365 365 நாளால் வகுத்துறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இதில் கிடைக்கும். ஓகேவா? இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆன்சர் வந்து எனக்கு இங்கே கிடச்சிருச்சு. இந்த ஆன்சரை வச்சு நான் இப்போ வந்து ஏஜஸை கால்குலேட் பண்ண போகிறேன். சரி, இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா எதில் எனக்கு ஆன்சர் வரணும், டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் ஆன்சர் வரணும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஏஜ் கால்க். இதில் 2 பேராமீட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேராமீட்டருக்கு வந்து நான் டேட் டைம் பிக்கர் 1 எடுத்துக்கிறேன். டேட் டைம் பிக்கர் 1 டாட்
வேல்யூ கமா டேட் டைம் பிக்கர் 2 டாட் வேல்யூ. இப்போ பார்த்தோன்னா நான் எது உள்ள பாஸ் பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் பாஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் பண்ணுறேன் டாட் டு ஸ்ட்ரிங். ஏன் ஸ்ட்ரிங்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ன்றது வந்து எப்பவுமே ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ அதை பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். சாரி, டிசைன் பண்ண ப்ராஜெக்டை நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ப்ரோக்ராம்ஸில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், நான் ஏஜ் கால்குலேட்டர்ன்ற அந்த ஃபார்மை கால் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போது டேட்டை வந்து பார்த்தோன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். 1989 சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட்டு கால்குலேட்னு கொடுக்குறேன். ஸோ ஏஜ் இஸ் 25. இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே காய்ஸ், இப்போ அது திரும்பவும் பார்த்தோன்னா ஒரு நல்ல டுட்டோரியலில் அவங்க கூட நான் பேச